நாகநந்தி அவளுடைய வீட்டு வாசல்ல குதிரை மீது வந்து இறங்கி ஒவ்வொரு கணமும் ஒரு முடிவில்லாத யுகமா வெகு சீக்கிரத்திலேயே அவளுக்கு தெரிய வந்துச்சு. சிவகாமியோட நெஞ்சில சுரீர்னு பட்டுச்சு. அஜந்தாவில் நான் புனர்ஜென்மம் எடுக்கப் போகிறேன். குண்டோதரன் வந்துட்டு போனதிலிருந்து சிவகாமியுடைய சித்தக்கடல்ல கொந்தளிப்பு அதிகமாயிடுச்சு. மழை மாதிரியான எண்ண அலைகள் எழுந்து விழுந்து நாலாப்புறமும் மோதி பாய்ந்து அல்லோலகல்லோலம் செஞ்சுது. பொழுது போகிறது ரொம்பவுமே சிரமமாகி ஒவ்வொரு கணமும் ஒரு முடிவில்லாத யுகமா தோன்றுச்சு. குண்டோதரன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்தான். அவன்கிட்ட நாம உசிதமான முறையில் பேசினோமோ இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கடி தோன்றுச்சு. மாமல்லர்கிட்ட போய் அவன் என்ன சொல்லறானோ என்னவோ அப்படிங்கிற கவலையும் அடிக்கடி ஏற்பட்டுச்சு. மாமல்லர் வரப்போகிறத பற்றின ரகசியத்தை வெளியிட்டு விட வேண்டாம் அப்படின்னு குண்டோதரன் தனக்கு எச்சரிக்கை செய்ததை பற்றி நினச்சி கொண்ட போது மட்டும் சிவகாமியுடைய சோகம் குடிகொண்ட வதனத்தில் புன்னகை தோன்றுச்சு. இருந்தாலும் அந்த எச்சரிக்கை எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறது வெகு சீக்கிரத்திலேயே அவளுக்கு தெரிய வந்துச்சு. குண்டோதரன் வந்துட்டு போன 3வது நாள் வாதாபி நகரம் அளவில்லாத அல்லோல கல்லோலத்துக்கு உள்ளாகி இருந்துச்சு. அன்றைய தினம் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தா கலை விழாவுக்கு பயணமாகிறாரு அப்படிங்கிறதும் பக்கத்தில் இருக்கிற ராஜவீதி வழியா அவருடைய ஊர்வலம் போகும் அப்படிங்கிறதும் சிவகாமிக்கு தெரிஞ்சிருந்துச்சு. தன் வீட்டோட பலகணியின் வழியாகவே மேற்படி ஊர்வல காட்சியை பார்க்கலாம் அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரியும். கடைசியா பிற்பகல்ல 3வது ஜாமத்தில் சக்கரவர்த்தியுடைய பிரயாண ஊர்வலம் வந்துச்சு. பட்டத்து யானை மீது புலிகேசி சக்கரவர்த்தி கம்பீரமாக வீற்றிருந்தார். அவருக்கு பின்னாடி சிவிகைகளில் நாகநந்தி பிக்ஷுவும் சீன யாத்ரீகரும் சென்றாங்க. அழகிய தங்க ரதத்தில் சக்கரவர்த்தியுடைய இளம் புதல்வர்கள் 3 பேரும் அமர்ந்திருந்தாங்க. இன்னும் சக்கரவர்த்திக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாம்ராஜ்யத்தோட பிரதான அமாத்தியர்கள், மந்திரிமார்கள், சாமந்தர்கள், சேனா நாயகர்கள் இவங்கெல்லாம் பலவித வாகனங்களில் பெருமிதத்தோடு அமர்ந்து போனாங்க. பொது ஜனங்களோட கோலாகல கோஷங்களோடு வாத்திய முழக்கங்களும் சேர்ந்து காது செவிடிப்படும்படி செஞ்சுது. இதையெல்லாம் பார்த்த சிவகாமிக்கு காஞ்சியில் மகேந்திர பல்லவர் மாமல்லபுரத்து கலை விழாவுக்கு கிளம்புற காட்சி நினைவுக்கு வந்துச்சு. ஆஹா, முன்னொரு காலத்தில் இந்த புலிகேசி எத்தகைய கலை உணர்வே இல்லாத மூர்க்கனாயிருந்தான். இப்போது எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டு விட்டது? இதற்கெல்லாம் என்ன காரணம்? காஞ்சியை பார்த்துவிட்டு வந்ததுதானோ அப்படின்னு யோசிச்சா. அந்த ஊர்வல காட்சியை பற்றி அதுக்கப்புறமா நினச்சப்பவெல்லாம் சிவகாமிக்கு எரிச்சல் உண்டாச்சு. இந்த புலிகேசியின் ஆடம்பரமும் இருமாப்பும் கூடிய சீக்கிரத்தில் அடங்கப் போகிறதல்லவா அப்படிங்கிறத நினச்சப்ப ஓரளவு ஆறுதல் உண்டாச்சு. இவர்கள் அஜந்தாவிலிருந்து திரும்பி வருவதற்குள்ளே மாமல்லர் இங்கு வந்துவிடக்கூடுமல்லவா? அதை அறிந்தவுடனே இவர்களுக்கெல்லாம் எத்தகைய திகில் உண்டாகும் அப்படின்னு நினச்சா. யுத்தம் வேண்டாம் அப்படின்னு தன் குண்டோதரன் கிட்ட சொன்னது தவறு அப்படின்னு சிவகாமிக்கு அப்போ தோன்றுச்சு. அவளோட ஆத்திரத்தை அதிகப்படுத்த இன்னொரு காரணமும் சேர்ந்துச்சு. பட்டத்து யானைக்கு பின்னால் சிவிகையில் போன பிக்ஷு சிவகாமி இருந்த வீட்டின் பக்கமாக ஒரு கணம் முகத்தை திருப்பி பார்த்ததா தோன்றுச்சு. ஆனாலும் நாகநந்தி பிரயாணம் கிளம்புறதுக்கு முன்னாடி தன்கிட்ட மறுபடியும் வந்து விடை பெறுவார் அப்படின்னு அவ எதிர்பார்த்தபடி நடக்கலை. இந்த கள்ள பிக்ஷுவுக்கு இவ்வளவு அகங்காரமா அப்படின்னு நினச்சி ஆத்திரத்தை வளர்த்து கொண்டிருந்தா சிவகாமி. ஆனால் அன்னைக்கு மாலை நேரத்தில் இருட்டுற சமயத்தில் நாகநந்தி அவளுடைய வீட்டு வாசலில் குதிரை மீது வந்து இறங்கி உள்ளேயும் பிரவேசித்து வந்தப்ப சிவகாமி எல்லையற்ற வியப்படைந்தவளா, சுவாமி, இது என்ன? தாங்கள் அஜந்தா மார்க்கத்தில் போய்க் கொண்டிருப்பதாக அல்லவா நினைத்தேன். போகவில்லையா என்ன அப்படின்னு கேட்டா. கட்டாயம் போகிறேன் சிவகாமி. அஜந்தாவில் எனக்கு மிகவும் முக்கியமான காரியம் இருக்கிறது. அதில் உனக்கு சம்பந்தம் உண்டு. அதை பற்றி உன்னிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றுதான் திரும்பி அவசரமாக வந்தேன். இன்றிரவே சக்கரவர்த்தி தங்கியிருக்கும் இடம் போய் சேர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு பேச இடம் கொடுக்காம, இன்று பிற்பகலில் அந்த பக்கம் போன ஊர்வலத்தை பார்த்தாயா அப்படின்னு கேட்டாரு நாகநந்தி பிக்ஷு. ஓ, பார்த்தேனே. மகேந்திர பல்லவர் கலை திருநாளுக்காக காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு புறப்படும் காட்சி ஞாபகம் வந்தது. ஏதேது, புலிகேசி சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவரை கூட தோற்கடித்து விடுவார் போலிருக்கிறதே அப்படின்னு சொன்னா சிவகாமி.
நிச்சயமாக தோற்கடிப்பார், சந்தேகமில்லை. வாதாபி சக்கரவர்த்தி இப்போது பழைய இரத்த வெறி கொண்ட புலிகேசி அல்ல, கலைமோகமும் ரசிகத்தன்மையும் கொண்ட புதிய புலிகேசி அப்படின்னு சொன்னார் நாகநந்தி. அப்படியானால் அஜந்தாவிலும் கலை விழா கோலாகலமாய்த்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா சிவகாமி. அதிலும் சந்தேகமில்லை. அஜந்தாவின் புத்த பிக்ஷுக்கள் சக்கரவர்த்தியை ஒப்பற்ற முறையில் வரவேற்று உபசரிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வைபவத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற நாலந்தாவிலிருந்தும் ஸ்ரீபர்வதத்திலிருந்தும் இன்னும் பல புத்த பீடங்களிலிருந்தும் ஆசாரிய புருஷர்கள் பலர் வந்திருக்கிறார்களாம். உனக்கு தெரியுமோ இல்லையோ, வாதாபி சக்கரவர்த்திக்கு இளம் பிராயத்தில் அடைக்கலம் தந்து காப்பாற்றியது அஜந்தா சங்கிராமந்தான். ஆயினும் வெகு காலம் வரையில் அஜந்தா சங்கிராமத்துக்கு சக்கரவர்த்தி எந்தவித உதவியும் செய்யவில்லை. அதற்கு ஜைன முனிவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ராஜாங்கத்திலிருந்து செய்யும் உதவியெல்லாம் சமண மடங்களுக்கும் சமண கோயில்களுக்கும் தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தார்கள். ஆனால் இப்போது சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டது. சமணர், பௌத்தர், சைவர், வைஷ்ணவர், சாக்தர் ஆகிய எந்த மதத்தினரானாலும் சிற்பச்சித்திர கலைகளை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் ராஜாங்கத்திலிருந்து மானியங்களை கொடுத்து வருகிறார். இது காரணமாக இப்போது இந்த சழுக்க சாம்ராஜ்யம் இந்தியாவிலேயே கலை வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது. கன்யாகுப்ஜத்தையும் காஞ்சியையும் வாதாபி தோற்கடித்து விட்டது அப்படின்னு நாகநந்தி பெருமிதத்தோடு கூறியதை சிவகாமி உண்மையான ஆவலோடு கேட்டுக்கொண்டு வந்தா. சிவகாமி, வாதாபி சக்கரவர்த்தியின் இந்த மனமாறுதலுக்கு யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு நாகநந்தி கேட்டப்ப, இதில் சந்தேகம் என்ன சுவாமி, சகல கலைகளிலும் வல்ல மகாரசிகரான நாகநந்தியடிகள்தான் அப்படின்னு பளிச்சுன்னு விடை கொடுத்தா. நாகநந்தியோட முகம் 9 வருஷத்துக்கு முன்னாடி நாம பார்த்த போது இருந்ததை காட்டிலும் இப்ப களை பொருந்தி விளங்குச்சு. முன்னாடி அந்த முகத்துல நாம் கண்ட கொடூரம் இப்ப கிடையாது. சிவகாமியுடைய மறுமொழி அவருடைய முகத்துல மலர்ச்சியை உண்டாக்கி மேலும் களை பொருந்தியதா செஞ்சுது. அத்தகைய முகமலர்ச்சியோடு கனிவு ததும்பி காந்த சக்தி வீசிய கண்கள்னால சிவகாமியை அவர் நோக்கி, கலைவாணி, நீ கூறியது உண்மை. இரத்த தாகமும் யுத்த வெறியும் கொண்டிருந்த புலிகேசியை கலைமோகம் கொண்ட ரசிகனாக செய்தது நான் தான். ஆனால் அதற்கு முன்னால் என்னை அத்தகைய கலை பித்தனாக பண்ணியது யார்? உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு நாகநந்தியடிகள். பிக்ஷு குறிப்பிடுவது தன்னைத்தான்னு சிவகாமி மனசுக்குள்ள எண்ணிக்கொண்டா. இருந்தாலும் வெளிப்படையா, எனக்கு எப்படி தெரியும் சுவாமி அப்படின்னு சொன்னான். ஆம், உனக்கு தெரியாதுதான். இதுவரையில் உனக்கு நான் சொல்லவும் இல்லை. அஜந்தா சங்கிராமத்து சுவர்களிலே எத்தனையோ அற்புத சித்திரங்கள், அழியா வர்ணங்களில் தீட்டிய தெய்வீக சித்திரங்கள் இருக்கின்றன. இது உனக்கு தெரியுமல்லவா? அந்த சித்திரங்களிலே பரதநாட்டியம் ஆடும் பெண்ணின் சித்திரம் ஒன்றும் இருக்கிறது. அந்த சித்திரம்தான் முதலில் எனக்கு கலைமோகத்தை உண்டாக்கிற்று. சிவகாமி, அந்த அற்புத சித்திரத்தை என்றைக்காவது ஒரு நாள் நீ அவசியம் பார்க்க வேண்டும் அப்படின்னு பிக்ஷு சொன்னார். வீணாசை எதற்காக? அஜந்தா அதிசயங்களை பார்க்கும் பாக்கியம் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிட்டப்போவதில்லை அப்படின்னு சொன்னா சிவகாமி. அப்படி சொல்லாதே. இந்த தடவை நீ எங்களோடு வராததில் எனக்கும் ஒரு விதத்தில் திருப்திதான். ஏனெனில் இந்த தடவை நீ எங்களோடு வந்தாயானால் எனக்கும் மனநிம்மதியிராது, உனக்கும் மனநிம்மதியிராது. ஆனால் காலம் எப்போதும் இப்படியே இருந்துவிடாது, சீக்கிரத்தில் மாறியே தீரும் அப்படின்னு சொன்னாரு நாகநந்தி பிக்ஷு. இப்படி நாகநந்தி சொன்னப்ப சிவகாமியோட நெஞ்சில சுரீர்னு பட்டுச்சு. அவ நாகநந்தியை கூர்ந்து நோக்கி, காலம் எப்படி மாறும், என்ன விதத்தில் மாறும் அப்படின்னு கேட்டா. நீ இந்த கூண்டிலே இருந்து விடுதலையடைந்து வானவெளியில் உல்லாசமாக பாடிக்கொண்டு சஞ்சரிக்கும் காலம் சீக்கிரத்தில் வரலாம் அப்படின்னு பிக்ஷு சொன்னாரு. ஒரு நாளும் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டா சிவகாமி. அப்படியானால் உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையே உனக்கு இல்லையா அப்படின்னு நாகநந்தி கேட்டாரு. சிவகாமி பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சுக்கிட்டு, இல்லை, அந்த நம்பிக்கையை நான் இழந்து எத்தனையோ நாளாயிற்றுன்னு சொன்னான். ஆனா அவளுடைய மனசுல பெரும் பீதியும் கலக்கமும் குடிகொண்டுச்சு. இந்த வஞ்சக பிக்ஷு ஏதாவது சந்தேகிக்கிறாரா? நம்மிடம் உண்மை அறிய பார்க்கிறாரா? ஒருவேளை குண்டோதரன் இவரிடம் சிக்கிக் கொண்டிருப்பானோ அப்படின்னு அவன் நினைச்சான். சிவகாமி, உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய். ஆனால் சபதம் நிறைவேறாமல் நீ இந்த ஊரை விட்டு கிளம்பவும் மாட்டாய், அப்படித்தானே அப்படின்னு பிக்ஷு கேட்டாரு.
ஆம் சுவாமி, அப்படித்தான் அப்படின்னு சிவகாமி தயக்கமில்லாமல் மறுமொழி சொன்னான். அப்பத்தா குண்டோதரனுடைய எச்சரிக்கையை அவ நன்றியோடு நினைச்சுக்கிட்டான். ஆஹா, உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்க ஒரு நாளும் நான் உடன்படேன். சிவகாமி, நேற்று சீன பெரியாரிடம் சொன்னது போல செய்ய வேண்டியதுதான். மாமல்லர் வந்து உன் சபதத்தை நிறைவேற்றி வைக்காவிடில் நானே நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த நகருக்கு என் கையாலேயே நெருப்பு வைத்து கொளுத்தி விடுகிறேன் அப்படின்னு பிக்ஷு சொன்னார். ஆ, இது என்ன பேச்சு? இந்த பைத்தியகாரியின் பிடிவாதத்துக்காக தாங்கள் ஏன் அத்தகைய கொடிய காரியத்தை செய்ய வேண்டும்? வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சிவகாமி சொன்னான். அப்படியானால் நீயாவது உன்னுடைய அர்த்தமற்ற சபதத்தை விட்டுவிட வேண்டும்னு பிக்ஷு சொன்னார். பேச்சை மாற்ற தீர்மானிச்ச சிவகாமி, சுவாமி, என்னை பற்றி இவ்வளவு பேசியது போதும். தங்களை பற்றி சொல்லுங்கள், அஜந்தாவை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொன்னான். ஆம், முக்கியமாக என்னை பற்றி பேசுவதற்குத்தான் வந்தேன். அஜந்தாவில் நான் புனர்ஜென்மம் எடுக்கப் போகிறேன். திரும்பி வரும்போது காவி உடை தரித்த புத்த பிக்ஷுவாக வரமாட்டேன். பட்டு பீதாம்பரம் அணிந்த நீலகேசி மகாராஜாவாக வருவேன் அப்படின்னு நாகநந்தி சொன்னதும் சிவகாமி வியப்போடு அவரை ஏறிட்டு பார்த்தா.